ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்வி ஸ்டிச்சஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த ப்ளவுஸோட பேக் நெக் வீடியோ போன பார்ட்லேயே அப்லோட் பண்ணியிருப்போங்க. இது பார்ட் 2 வீடியோ. இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்கு எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன். அதுவும் பேக் நெக்குக்கு ரிலேட்டடாக ஃப்ரண்ட் நெக்கில் என்ன டிசைன் பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீ வந்துட்டு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் ரன்னிங்லேயே வந்திருக்குது. இதில் எந்த ஒரு ஆப்போசிட் கலருமே இல்லை, வெறும் பார்டரை மட்டும் வச்சு தான் நம்ம பேக் நெக் டிசைன் ஆல்ரெடி பண்ணோம். அதே மாதிரி பார்டரை மட்டும் வச்சு ஃப்ரண்ட் நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைனிங்கில் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு ஸ்வீட் டாட் டைப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக்கில் ஒரு பாட் ஷேப்பில் நெக்கு கட் பண்ணியிருப்போம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கிளைண்ட் இதே மாதிரி ஸ்வீட் டாட் நெக் கேட்டதுனால இப்போது லைனிங்கில் ஸ்வீட் டாட் நெக் கட் பண்ணியாச்சு. அதை இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு நெக்கை மட்டும் தைச்சி திருப்பிக்கலாங்க. இப்போ அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் ஒன்று கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காக. நம்ம இதில் கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் மட்டும் கொடுத்துட்டா போதும். இப்போ அந்த எடுத்து வச்சுருக்க எக்ஸ்ட்ரா லைனிங் அடியில் வச்சு அதுக்கும் மேலே மெயின் கிளாத் வச்சு அதுக்கும் மேலே தாங்க நம்ம வெட்டி வச்சுருக்க லைனிங் பீஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற லைனிங் வந்து 2 கிளாத்துக்கும் சென்டராக போய் ப்ளேஸ் ஆகிடும். அப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஆர் பேக் வந்து எந்த ஒரு பிசுருமே தெரியாது. அதனால் நம்ம அடியில் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா லைனிங்கை கொடுத்து அதுக்கு மேலே தான் மெயின் கிளாத்தும் அதுக்கு மேலே லைனிங் இந்த ஆர்டரில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது லெஃப்ட்டு ரைட்டு நமக்கு மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்டே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்துட்டு கரெக்டாக ஆர்டராக வந்துடும். நாம் ஒன்று தைச்சி திருப்பினதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எப்போவுமே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்துட்டு ஒட்டுக்காக பின் பண்ணி வச்சதுக்கப்புறம் தாங்க நெக் ஷேப்பெல்லாம் நான் அடித்து திருப்புவேன். இப்போ பாருங்கள், நெக்கு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் அவுட்டரில் தள்ளி தையல் விட்டு அந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கிராஸ் நாச் எல்லாம் கொடுத்து நம்ம நெக்கை திருப்பிக்கலாம். எதுக்காக கிராஸ் நாச் கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா, அந்த வளைவெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வளைஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த கிராஸ் நாச் கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த ஸ்வீட் டாட் நெக் வந்துட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு. அதை லைனிங்கை மட்டும் திருப்பி அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு அதை வந்து உள்பக்கமாக திருப்பி அடிக்கும்போது அந்த கொடுத்த எக்ஸ்ட்ரா லைனிங் வந்துட்டு மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்கும் இடையில போய் ப்ளேஸ் ஆகிடும். அதனால் நமக்கு ஃப்ரண்ட் ஆர் பேக்கு எந்த ஒரு எக்ஸஸுமே தெரியாதுங்க. இப்போ வந்துட்டு நெக்கை அடித்து திருப்பினதுக்கப்புறம் சுற்றிலும் அவுட்டர் தையல் போட்டு அதோட எக்ஸஸையுமே கட் பண்ணி நாம் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் டாட் நெக் வெட்டும்போது எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப லோவாக வெட்டிடக்கூடாது. ஒரு 6-6.5 இன்ச் வந்து நெக்கு ஷேப் வருதுன்னா நீங்கள் 4 இன்ச்லேயே வந்துட்டு அந்த கார்னரை முடிச்சிடணும். அதுக்கு கீழே வர பெண்டு வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு வரலாங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு 5 இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் மட்டும் பெண்டு கொடுக்கும்போது உங்களுக்கு நெக்கு எப்பயுமே லோவாக போயிடும். அது இல்லாத நம்ம அந்த இடத்துல வந்துட்டு நல்லா அகலம் கொடுப்போம். அந்த அகலம் வந்துட்டு ஒரு 4 இன்ச்சுங்கும்போது நமக்கு கீழே வந்துட்டு அவ்வளோவா அதிகம் வந்துட்டு தெரியாது. டீப் அதிகம் கொடுக்கும்போது நீங்கள் அந்த லென்த்தை கம்மி பண்ணிடணும் எப்போவுமே. நான் இதில் அப்படி தாங்க 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு தான் வந்துட்டு லென்த்து கொடுத்துருக்கேன். கீழே இருக்க பெண்டு வந்து 2-2.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம டீப் வந்து அகலம் அதிகமாக கொடுத்துருக்கறனால நீங்கள் இறக்கமும் அதிகம் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப உடம்பு தெரிய ஆரம்பிச்சிரும். அதனால் அந்த நெக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இப்போ 2 சைடுமே அடித்து திருப்பியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கப் ஷேப்பெல்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கப் ஷேப்பெல்லாம் இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். 2 சைடுமே வந்துட்டு டாட் பிடிச்சதுக்கப்புறமா நாம் பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. ப்ளவுஸுக்கு எப்பயுமே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரவுண்ட் நெக்கை விட ஸ்வீட் டாட் நெக்கு நல்ல லுக்கு கொடுக்குங்க. ஆனால் அந்த ஸ்வீட் டாட் நெக் வைக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஃபால் ஆகிட்டாலும் டோட்டலாக அந்த ப்ளவுஸே சொதப்பிடுங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் டீப் அதிகம் கொடுக்க நீங்கள் இறக்கத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த நெக்கில் எந்த ஒரு ஃபாலும் வராது. அவ்வளோதாங்க, 2 சைடுமே கப் ஷேப்பெல்லாம் டாட் பிடிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கப் ஷேப் நீட்டாக வந்திருக்குன்ட்டு. நெக்குமே பாருங்கள், உங்களுக்கு இறக்கத்தை விட அகலம் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து இருக்கிறதுனால நீங்கள் இறக்கம் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும். இப்போ பட்டி வந்துட்டு நம்ம கட் பண்ணி நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோடு வச்சு பட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. பட்டியோட ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்காக நாம் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். அதுதான் ஃப்ரண்ட், அதுதான் பேக்குன்ட்டு அடையாளம் காட்டுறதுக்காக. பிகினர்ஸ் வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு நாட்ச் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் வர்றது, அது பேக்கில் வர்றதுங்கிறது வேரியேஷன் வந்து நமக்கு தெரியும். நான் வந்துட்டு ஆல்ரெடி பழக்கம் இருக்கிறதுனால அப்படியே வைக்கிறேங்க. உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க 2 பட்டியிலையுமே. அவ்வளோதாங்க, பட்டி அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பட்டிக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஓவர்லாக் கொடுத்து நம்ம நீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் எக்ஸஸாக இருக்கிற அந்த பட்டி பீஸை வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் ஹை பட்டி ஹூக் பட்டி மட்டும்தான் நமக்கு பெண்டிங் ஒர்க். அதுக்கு முன்னாடி பட்டி அட்டாச் பண்ண அந்த ஸ்டிச்சுக்கு வந்துட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஓவர்லாக் போட்டாச்சுங்க 2 பட்டிலையுமே. அடுத்து வந்துட்டு ஹூக் பட்டி ஐ பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி கழுத்து பீஸ் வெட்டியிருப்போம் இல்லையா, பேக் சைடு நெக்கில், அந்த நெக்கை தாங்க நான் எப்பயுமே வந்துட்டு ஹூக் பட்டி ஐ பட்டிக்கு கட் பண்ணிப்பேன். அந்த நெக்கோட ஒரு பாதியை வந்துட்டு ஹூக் பட்டிக்கும் இன்னொரு பாதியை வந்துட்டு ஐப்பட்டிக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு ஹூக் பட்டி ஐப்பட்டியை விட நெக்கோட டெப்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வெட்டுவோம். அதனால் அந்த பீஸே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போது நான் வைக்கிறது வந்துட்டு ஹூக் பட்டிங்க. மேலே தைச்சி அடிப்பக்கம் திருப்புறேன். நான் நிறையா டைம் சொல்லியிருப்பேன், மேலே லெஃப்ட் சைடு மேலே தைச்சி அடிப்பக்கம் திருப்புனா அது வந்து ஹூக் பட்டி, ரைட் சைடு அடிப்பக்கம் தைச்சி மேல் பக்கம் திருப்புனா அது வந்துட்டு ஐப்பட்டின்னு சொல்லிட்டு இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் எந்த கன்ஃபியூஷனாவது ஆச்சுன்னா நம்ம தைச்சதெல்லாம் திரும்ப பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஹூக் பட்டி ஐப்பட்டி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய டைம் பண்ணியிருக்கேங்க. மாற்றி மாற்றி வச்சுடுவேன். எது எங்கே வருதுன்னே எனக்கு நிறைய டைம் புரியாது இருந்தது. அதை தான் வந்துட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நான் வந்துட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேங்க. அதனால தான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பட்டியுமே ஜாயின் பண்ணும்போது கீழே இருந்து தாங்க ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நான் சொன்ன மெத்தட் வந்து கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் பாட்டுக்கும் மேலேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு என்னடா சொன்ன மாதிரி வரலையேன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஐப்பட்டி ஹூக் பட்டி எப்போவுமே நான் கீழேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். அந்த கீழேருந்து ஜாயின் பண்ணும்போது தான் வந்து இந்த மெத்தடு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஐப்பட்டி ஹூக் பட்டி ரெண்டுமே வச்சாச்சு. இப்போது ரைட் சைடு தான் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ரைட் சைடு தான் வந்துட்டு நமக்கு தெரிய போகுது. ரைட் சைடு நெக்கு மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸில் இருக்கும். லெஃப்ட் சைடு வந்துட்டு சாரீ போட்டு மறைச்சிருவோம். அதனால் பேக் சைடில் நம்ம ஒரு டிசைன் பண்ணோம் இல்லையா, பேக் நெக்குக்கு பார்டர் வச்சு நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி டபுள் லேயர் கொடுத்து 2 லேயருக்கு இடையில வந்துட்டு ஒரு ஸ்டோன் லேயர் கொடுத்தோம். இது வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் பேக் நெக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலைன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது ரிலேட்டடாகவே ஃப்ரண்ட் நெக்கில் அதே பார்டரை வச்சு எப்படி டிசைன் பண்ணலாங்கிறது தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த பார்டர் கிராஸாக நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், கழுத்து பீஸுக்கு பண்ணுற மாதிரி. இதை வந்துட்டு நான் போன வீடியோலேயே காட்டினேன். ஒரு தடவை அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த கழுத்து பீஸு ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் இருக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 1.25 இன்ச்சில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கிளாத்தை ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஃபோல்டு போட்டு, அப்புறம் ரைட் சைடு இருக்கிற கிளாத்தை அந்த லெஃப்ட் சைடை மூடுற மாதிரி ஒரு ஃபோல்டு போட்டு நீங்கள் அந்த பிசுறு இருக்கிற ஓரத்தில் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா பிசுறு தெரியுங்க. அது அப்படியே கமுத்தி ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பிசுறு தெரியாது. அதை நீங்கள் அப்படியே வந்து நெக்கில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது எந்த ஒரு எக்ஸஸுமே இல்லாமல் நீட்டாக அந்த ஃபோல்டிங் இருக்கும். இது வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பர் மெத்தட் என்னென்னா, அதை வந்துட்டு நம்ம நாட்டுக்கு தைச்சி திருப்புற மாதிரி கொஞ்சம் பட்டையாக தைச்சி திருப்பினதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம நெக்கில் எந்த இடத்துல வேணாலும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை விட ஒரு ஈஸி மெத்தடுங்க இது. ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாகும், டைமும் நிறைய சேவ் ஆகும். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்வீட் ஆர்ட் நெக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்வீட் ஆர்ட்டை ஒட்டின மாதிரியே அண்டர் ஆர்ம் வரைக்கும் நம்ம ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கோம். நான் ஃபர்ஸ்டே வரைஞ்சிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அந்த வரைஞ்சது மேலேயே வந்து இப்போ நம்ம அந்த நெக்கோட அவுட்டர் ஃபுல்லாக தைச்சிட்டே வரோம். இப்போ கீழேயுமே வந்துட்டு அதே மாதிரி அந்த நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்வீட் ஆர்ட் நெக் வந்துட்டு அண்டர் ஆர்ம் வரைக்கும் போகணும். கீழே இருக்க அந்த கர்வ் வந்துட்டு நம்ம அந்த ஐப்பட்டி வரைக்கும் கொண்டு வரணும். அவ்வளோதாங்க. இதே டபுள் லேயராக பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேக் நெக்லேயே அப்படி தானே 2 சைடும் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்து நடுவில் வந்து ஸ்டோன் லேஸ் வச்சோம். இப்போ அதே மெத்தடு தான் இப்போயும் பண்ண போகிறோம்.
இப்போ மேலே 2 லேயர் கொடுத்தாச்சுங்க. அதே மாதிரி கீழே ஒரு லேயர் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு இன்னொரு லேயர் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா இது 2 லேயருக்கும் இடையில இருக்க அந்த கேப்பை வந்துட்டு ஸ்டோன் லேஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க இந்த ஈஸி டிசைன். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பேக் நெக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வெறும் பார்டர் மட்டுமே வச்சு பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் வந்து எந்த ஒரு கான்ட்ராஸ்ட் கலரும் தேவையில்லை. சாரியில் இருக்க அதே ரன்னிங் ப்ளவுஸ் தான். சாரிக்கும் ப்ளவுஸுக்கும் எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லை. ரெண்டுமே வந்துட்டு சேம் டிசைன் தாங்க. அதனால் நம்ம ப்ளவுஸையாவது வேறுபடுத்தி காட்டணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பார்டரை வச்சு நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி 2 அவுட்லைனுமே பண்ணியாச்சு. அவுட்லைனுக்கு இடையில இருக்க கேப்பில் வந்து ஸ்டோன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிகினர்ஸ் கண்டிப்பாக ஸ்டோன் லேஸ் வந்து மெஷின் ஸ்டிச் போடாதீங்க. நீங்கள் நார்மல் நீடில் ஹெம்மிங் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஊசி கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஒன்று மட்டும் நீங்கள் ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஊசி கட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அதை செட் பண்ணி நாம் தைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுங்க. பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் நார்மலாக நீடில் நீங்கள் ஹெம்மிங் போட்டு அந்த ஸ்டோன் லேஸை வந்துட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த ஈஸியான டிசைன் வந்து நம்ம பாருங்கள் ரொம்ப கம்மியான நேரத்திலே பண்ணிடலாம். எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் இல்லாத, எந்த ஒரு சொதப்பலுமே இல்லாத ஈஸியாக பண்ணக்கூடிய டிசைன் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் இந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 2 சைடுமே வந்துட்டு வச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு நெக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எங்கே இருந்தாலும் வந்துட்டு கொரியர் மூலிமா ரீச் அவுட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஆனில் வைங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் நிறையா புது டிசைன்ஸோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.